கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல், தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாகோன் உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. தாகோன் ஒரு அடிமையைப் போல் தனது எஜமானருக்கு முன்பாக சிரம் பணிந்து முகங்குப்புற விழுந்து கிடந்தது. இது தேவனுடைய கம்பீரம், உண்மையான தெய்வம் என்பதை விளக்குகிறது. இதைப்போல் 2 முறை நடந்துவிட்டது. கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தபடியால் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் வாதித்தார். பின்னர் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். அவர்களும் பயந்து கூக்குரலிட்டார்கள். அவர்கள் பெலிஸ்தியரின் அதிபதிகளையெல்லாம் கொன்று போடாதபடிக்கு தேவனுடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். பட்டணமெங்கும் சாவு மும்முரமாயிருந்தது. பட்டணத்தின் கூக்குரல் வான பரியந்தம் எழும்பிற்று. இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்வது கர்த்தரே உண்மையான தெய்வம் என்பதே. முழங்கால் யாவும் உண்மையான தெய்வமாகிய கர்த்தருக்கு முன்பாக மட்டுமே முடங்கும். இது தேவனுடைய கம்பீரத்தையும் குறிக்கிறது. கர்த்தரே மெய்யான உண்மையான தெய்வம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சம்பவங்கள் எதை குறிக்கிறது என்றால், நம் தேவனுடைய வல்லமையும் அவருக்கு முன்பாக எந்த கிரியைகளும் நிற்க முடியாது, செயல்பட முடியாது என்பதையே காட்டுகிறது. இன்று அநேகர் பிசாசின் கிரியைகளை குறித்தும் பில்லி சூனிய வல்லமையை குறித்தும் பயப்படுகின்றனர். வல்லமையானவைகளாக தன்னை காட்டிக்கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளும் இயேசு என்கிற நாமத்திற்கு முன்பாக முடங்கிவிடும். ஆகவே எதை குறித்தும் கலங்காமல் தேவ சமூகத்திற்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும்போது நம்மை சுற்றி காணப்படுகிற அந்தகார வல்லமைகள் எல்லாம் தாகோன் போல நொறுங்கி போவது உறுதி. லேகியோன் பிசாசுகள் இயேசுவை கண்டவுடன் ஓடிப்போனது. பவுல் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் போது பிசாசுகள் ஓடிப்போனது. நாமும் ஜெபிப்போம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, எங்களுக்கு எதிராக எழும்பும் எல்லா கிரியைகளையும் அழித்து எங்கள் முழங்கால்கள் உமக்கு முன்பாக முடங்கிட கிருபை தாருங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை அதிசயமாய் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.